ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம் நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். நான் தாளமுத்து நகர் இலங்கை தமிழர் முகாமில் இருக்கிறேன். 30 வருஷமாக நான் அங்கே தான் இருக்கிறேன். திருமணமாகியும் 10 வருஷமாக நான் அதே கேம்பில் தான் இருக்கிறேன். இப்போ புதிய கேம்ப் கொடுத்துருக்காங்க. அங்கே அலாட் பண்ணதில் வீடு அலாட் பண்ணுறதுக்கு முன்னால் எனக்கையும் ஒரு நம்பராக சேர்த்து தான் நாங்கள் வீடு அவங்க கட்டி கொடுக்குறேன்னு ஓகேன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ அந்த வீடை வேறு நபர்களுக்கு கொடுத்துட்டு எனக்கு வீடு இல்லைன்றாங்க. நான் காரணம் கேட்டால் உங்களுக்கு அவங்க சொல்லணும் இவங்க சொல்லணுன்றாங்க. உங்களுக்கு இலங்கை சான்றிதழ் வேணுன்றாங்க. இந்தியாவில் பிறந்த நானும் என் குழந்தைங்களும் எப்படி நாங்கள் போய் இலங்கை சான்றிதழ் வாங்குறது? இவங்க அதை வாங்க சொல்கிறாங்க. நான் அதுக்கும் முயற்சி செஞ்சுட்டேன். என்னோட பிறந்த சான்றிதழில் பேர் திருத்தம் இருக்கிறதுனால அதை பண்ண முடியாது. பேர் இல்லாததுனால அது பண்ண முடியாது. இப்போதைக்கு பண்ண முடியாது. கவர்மெண்ட் ஆர்டர் கொடுத்தா தான் பண்ண முடியுன்றாங்க. 30 வருஷமாக கேம்பில் இருக்கேன். முகாமில் வழங்குற பணக்கூட வழங்குறாங்க. மற்ற உதவிகள் எல்லாமே கொடுக்குறாங்க. வீடுன்னு வரும்போது எனக்கு அது மட்டும் நான் எலிஜிபிள் இல்லை. எனக்கு இலங்கை சான்று தான் வேணும்னா இது வரைக்கும் கொடுத்த வீடுகள் எல்லார்ட்டையும் இலங்கை சான்று வாங்கிட்டு வீடு கொடுத்துருக்காங்களா கேட்டால் அதுவும் கிடையாது. அவங்க நோக்கம் போல எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. நாங்கள் 90ல் வந்தது. சண்டை நேரம் 90ல் வந்தது. அப்போ மண்டபம் கேம்பில் 4 வருஷம் மண்டபம் கேம்பில் இருந்தாங்க. நாங்கள் 92ல் பிறந்தோம். இங்கே 96ல் நாங்கள் இங்கே வந்தோம். தாளமுத்து நகருக்கு 96ல் வந்த நாளையிலேருந்து நாங்கள் இங்கே தான் இருக்கோம். 30 வருஷம் ஆகிட்டு. எனக்கு 34 வயசு ஆகுது. ஆனால் 30 வருஷமாக நான் இங்கே தான் இருக்கிறேன். ஆனால் எனக்கு திருமணமாகி 10 வருஷம் ஆகிட்டு. திருமணமான நாள்லேருந்து நான் அதே முகாமில் தான் இருக்கிறேன். தனி வீட்டில் தான் இருந்தேன். இன்றைக்கி கொண்டு எனக்கு வீடு தர மாட்டேன்னாங்க. நான் அங்கே கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்கன்னு எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறேன். பழைய வீட்டில் உள்ள ஜாமான் அவ்வளவும் திருட்டு. தாளமுத்து நகர் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்து 10 நாளைக்கு மேலே ஆகுது. திருடின நபர்களையும் சொல்லியாச்சு. நபர்லையும் ஒருத்தரை பிடிச்சிட்டு அவங்களையும் விட்டுட்டாங்க. இன்னும் ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவு பண்ணலை. இது எல்லாமே இவங்க இந்த அதிகாரிகள் பண்ணுற வேலை தான். நான் ஃபோன் பண்ணி கேட்டாலோ நேரில் வந்தாலோ என்ன வார்த்தைகளால் மன உளைச்சலுக்கு ஆளாக்குறது. இந்த தாசில்தார் ஒழுங்கான பதில் சொல்கிறதில்ல. இப்போ பார்த்தா நான் வார நேரத்தில் இருக்கிறது கிடையாது. என்னோட ஃபோன் எல்லாமே பிளாக்ல போட்டாச்சு. உங்கள் பேரில் அலாட்மெண்ட் பண்ண வீடுன்னு சொல்கிறீங்களா? எப்படி அலாட்மெண்ட் பண்ண வீடுன்னு நீங்கள் சொல்கிறீங்க? முதல்ல 56 குடும்பம் தான் இருந்துச்சு. கார்டு கொடுத்து 56 குடும்பம் தான் இருந்துச்சு. அது போக என்ன மாதிரி இந்திய பிரஜையை கல்யாணம் பண்ணவங்க ஒரு 20-25 குடும்பத்துக்கிட்ட இருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் சேர்த்து 70 வீடுன்னு சொல்லி தான் அவங்க கட்டுனாங்க. ஏன்னா அவங்க ஒரு கூட்டம் போட்டாங்க. அந்த கூட்டத்திலே சொன்னாங்க நம்ம 2 வீடு எக்ஸ்ட்ரா தான் கேட்குறோம், எல்லாருக்கும் வீடு வரும், யாரும் கவலைப்படாதீங்கன்னு தான் சொன்னாங்க. ஆனால் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா இந்த வீட்டு திட்டம் கொடுத்ததுக்கு அப்புறம் திருமணமானவங்களுக்கு வீடு கொடுத்துருக்காங்க. வெளியே முகாம் மாற்றம் செய்யப்பட்டு வந்தவங்களுக்கு வீடு கொடுத்துருக்காங்க. நாங்கள் இங்கே வீடு வேணும் நாங்கள் மனு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் வெளியிலேருந்து வரவங்களுக்கு வீடு கொடுக்குறாங்க. இங்கே என்னதான் நடக்குதுன்னு இந்த கேம்பில் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஆமாம், எங்கள் பெற்றோருக்கு கொடுத்துருக்காங்க. நாங்கள் இப்போ 4 பேர் அவங்க வீட்டில் தான் இருக்கோம். அங்கே இருக்க முடியாது.